இந்த ஜூன் மாதம் நீங்க சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த 5 சுற்றுலா தலங்களை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சம்மர் ஓரளவு அப்படியே முடிகிற காலம் நெருங்கிட்டு இருக்குது. ஸ்டில் கொஞ்சம் இந்த ஹீட் அதெல்லாம் இருக்குது தான். ஆனாலும் நம்ம அப்படியே அந்த சம்மர் கிட்ட இருந்து விலகி ஒரு புறம் போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தருணத்துல நீங்க ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலேயே நிறைய நிறைய நல்ல நல்ல இடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 5 பகுதிகளை வந்து பார்க்கலாம். அதுல நம்பர் 1 எதுன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. மழை காலத்துல சிதம்பரம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதாவது இந்த சம்மர் முடிஞ்சு மழை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் நல்லா மழை பெய்யற மாதிரியான ஒரு தருணத்துல நீங்க சிதம்பரம் போய் நல்ல நல்ல அனுபவத்தை வந்துட்டு நீங்க பெற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன், கோயில் குளங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிதம்பரம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். இங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். இதை தாண்டி நிறைய ரம்மியமான இடங்கள், மனதுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய இடங்கள் சிதம்பரத்துல இருக்கு. அங்க போயிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம அங்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டு நீங்க கரெக்டா போய் பார்த்துட்டு வரும்பொழுது சிதம்பரம் ஒரு நல்ல இடமாக உங்களுக்கு அமையும். இரண்டாவதா எங்கன்னு பாத்தீங்கன்னா குற்றாலம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ரைட் டைம் டு கோ குற்றாலம். தென்காசியில இருக்கக்கூடிய குற்றாலத்துக்கு போயிட்டு நீங்க அழகா எந்தெந்த அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு வரணுமோ எல்லாத்துலயுமே நல்லா ஒரு குளியல போட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. எப்பேற்பட்ட பித்து இருந்தா கூட போயிடும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து குற்றாலத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வராங்க. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மூலிகை தண்ணீர்ல ஒரு குளியலை போட்டோன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் நான் வேற என்ன சொல்லணும். ஸோ குற்றாலம் நீங்க போயிட்டு வரலாம். மூன்றாவது வால்பாறை. ஸோ வால்பாறையில வந்து அடர்ந்த காடுகள், வனவிலங்குகள், தேயிலை தோட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு பகுதி. இந்த மாதிரியான ஒரு பர்சனா நீங்க இருக்கிறீங்க, இங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஒரு இடத்துக்குமே போயிட்டு வரலாம். அடுத்து மேகமலை. ஒரு மலை பிரதேசம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லா மேகங்களை போய் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு வர மாதிரியான மலைகள் வந்து இங்க நிறைய இருக்கும். அண்ட் தோட்டங்கள், மழை காலங்கள்ல வந்து ரம்மியமான உணர்வை வந்து இது வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இயற்கையின் அழகை நல்லா ரசிச்சுட்டு நல்லா ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பை போட்டுட்டு வரணும்னா நீங்க மேகமலை போயிட்டு வரலாம். அண்ட் கடைசியா முதுமலை தேசிய பூங்கா. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பசுமையான, அற்புதமான, நல்ல வன சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை அப்படியே மெய் மறக்க வச்சிரும். இயற்கையை பார்த்து நீங்க ரசிக்கிறவங்கன்னா மழை காலத்துல நீங்க இருக்கிற இடத்துலயே உட்காந்துட்டு மழையை ரசிக்காம இங்க போய் ரசிங்க. அது உங்களுக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். உங்க மனசுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, ரொம்ப லாக்டப்பா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெட் அவுட்டாகவும் இருக்கும். உங்க உடல், மனது எல்லாத்துக்குமேவும் இது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதை ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் அடுத்து பேக் டு ஃபார்ம் அந்த ஒரு மெக்கானிக் லைஃபுக்குள்ள நீங்க போகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த 5 இடங்கள்ல உங்களுக்கு எது ஃபேவரட், இதுக்கு முன்னாடி ஏதாவது போயிருக்கிறீங்களா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.